ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டெலிட் ஆயிடுது. நம்ம திடீர்னு போய்ட்டு ஒரு மெசேஜை செக் பண்ணும்போது எல்லாமே டெலிட் ஆகிருக்கு, எதையுமே பார்க்க முடியல அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட்ஸில் இருப்பீங்க, ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போயிருங்க. அதில் போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனில் வச்சுருப்பீங்க. 24 ஹவர்ஸில் இருக்கும், 7 டேஸில் இருக்கும், 90 டேஸ் இருக்கும். இது நீங்கள் தான் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு கிடையாது, உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறவங்க கூட அதை ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அவங்க 12 ஹவர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் டெலிட் ஆயிரும். நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் எதுவுமே இருக்காது. இல்லை 7 நாள் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மெசேஜ் இருக்காது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கனால திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை நம்ம திடீர்னு செக் பண்ணணுன்னு பார்க்கும்போது அது இருக்காது. எதனாலன்னா இதை ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? இன்கேஸ் யாராவது இந்த சேட்டை உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போது ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், யாராவது ஒருத்தவங்களோட மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அவங்க மேலே நேம் இருக்கும், ப்ரொஃபைல் நேமு, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வந்துருமா. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டிஸப்பியரிங் மெசேஜஸ் இங்கே இருக்கும். இதை வந்து அவங்க ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்களும் அவங்களும் சேட் பண்ணும்போது அவங்க இந்த சேட்டுக்கு வந்துட்டு 24 மணி நேரத்தில் அழிஞ்சு போயிடணும்னு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த செட்டிங்கை நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் வர மெசேஜ் எதுவுமே மறையாது, அப்படியே இருக்கும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்து உங்கள் மெசேஜ் வந்து அழியாது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.